ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்ஆர்கே வைப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து வெற்றிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்க எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசுவாவசு ஆண்டு அனைவருக்கும் மிகவும் இனிமையான ஆண்டாக இருக்க மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்ஆர்கே வைப்ஸினுடைய முதல் ஆன்மீக பதிவு முருகப்பெருமானின் அருள் பற்றி பேசுவது என்பது மிகவும் பாக்கியமாக கருதுகிறேன். முருகப்பெருமானின் அருள், தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், வேல் வகுப்பு என்பதாகும். அருணகிரிநாதர் சுவாமி ஔஷதமாக சொல்லப்பட்ட இந்த வேல் வகுப்பு வேல் மந்திரமாக உருமாறி 16 அடி பாடல் 4 முறை திருப்பி திருப்பி போட்டு 64 வரிகளாக இந்த வேல்மாறல் நமக்கு அருளப்பட்டு உள்ளது. நமது இந்த வேல்மாறல் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். நாம் நினைத்த காரியம் நிறைவேற முருகப்பெருமானை நினைத்து இந்த வேல்மாறலை மனதார நாம் படித்து வந்தால் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். அப்போ இந்த வேல்மாறலை எப்படி படிக்கணும்? நமது பூஜை அறையில் நமது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் வேலை வைத்து ஒரு விளக்கேற்றி வைத்து தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலையில் 5:30 மணிக்கு முன், இல்லை எனக்கு அந்த வேல்மாறல் மந்திரம் முழுசாக படிக்க எனக்கு டைம் கிடையாது, 64 வரிகளும் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அப்போ அந்த 4 வரிகளை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே அப்படின்ற அந்த 4 வரிகளை 16 முறை தினமும் கூறி வந்தால் நிச்சயமாக 48 நாட்கள் கூறி வந்தால் நிச்சயமாக நாம் வேண்டியது நடக்கும். நாம் வேண்ட ஆரம்பித்த ஒரு சில நாள்களிலேயே நமக்குள் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணும். டெஃபினட்டாக என்ன நடக்கவே நடக்காதுன்றத விஷயம் இது நிறைய பேர் இப்போ நம்ம யூடியூப்பில் வேல்மாறலை பற்றி நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. அப்போ இந்த வேல்மாறலுடைய சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது மிகவும் சுத்தமாக மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு மனதார முருகப்பெருமானை நிறைத்து இந்த 4 வரிகளை சொல்ல வேண்டும். இல்லைங்க என்னால் வேல்மாறல் சொல்ல முடியல, ஆனால் நான் முருகப்பெருமானை நினச்சி கும்பிட்றேன், முருகா அப்படின்னு நம்ம மனசால் நினச்சோம்னாலே போகும். இல்லை ஓம் ஷண்முகாய நமக இந்த ஒரு வரியை 16 தடவை சொல்லி வந்தோம்னா, தினமும் முருகப்பெருமானை நினைத்து சொல்லி வந்தோம்னா போதும். நம்ம முக்கியமான இடத்துக்கு போகும்போது அந்த வேலில் அனைத்து முருகப்பெருமானின் சக்திகளும் அடங்கியிருக்கும் என்பது ஐதீகமாகும். அப்போ நம்ம அந்த வேலையும் நம்ம கூடவே எடுத்துக்கொண்டு போனோம்னா நம்ம போகிற காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். இல்லைங்க எனக்கான நான் அந்த வேல்மாறலை கும்பிட்றேன், ஆனால் எனக்கு எதுவும் கஷ்டம்தான் வருது, நான் என்ன பண்ணுறதுங்க? நம்ம முருகப்பெருமான் நமது வினைகளை போக்கி
நல்லதை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி தருவார். நிச்சயமாக நம்ம கர்ம வினைகளும் தீர்வது நமக்கு மிகவும் நல்லதே ஆகும். நம்மளுடைய நற்பயன்களே நம்மளுடைய சந்ததியினருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ நம்ம வினை பயன் நமக்கு முடியுதுன்னு நம்ம சந்தோஷந்தான் படணும். எனக்கு உடனே கஷ்டம் நடக்குது அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. 48 நாட்களும் முழுவதுமாக நம்ம கும்பிடணும். மிகவும் சுத்தமான முறையில், தூய்மையான முறையில் நம்ம வேல்மாறலை கும்பிடணும். முருகப்பெருமானை நினச்சி கும்பிடும்போது மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் கும்பிட வேண்டும். தமிழ்கடவுள் முருகப்பெருமான் நினைத்ததை அப்படியே நடத்தி தருபவர். இது நடந்து முடிந்தவுடன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று ரொம்ப தூரம்லாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் வேல் அபிஷேகத்தை பார்த்துட்டு முருகப்பெருமானை வணங்கி நன்றி செலுத்திட்டு வரலாம். இல்லை என்னால் போக முடியல, நம்ம வீட்டிலையே இருந்து கும்பிடலாம். இதை பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் கும்பிடணுமா? இல்லை, காலையில் இல்லை மாலையில் நம்ம வசதிக்கு ஏற்ப தினமும் கும்பிட வேண்டும். வேல்மாறல் மட்டும்தான் கும்பிடணுமா? இன்னும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் முருகப்பெருமானின் மந்திரங்கள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இல்லைங்க, என்கிட்ட வந்துட்டு வேல் இல்லை, நான் எப்படி கும்பிடுறது? முருகப்பெருமானை மனதார நினைத்து நமது வேல்மாறலை கும்பிட்டோம் என்றால் போதும். இந்த முருகப்பெருமானை பற்றி பேச எனக்கு அருள் செய்த முருகப்பெருமானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த முருகனின் அருள் நம் எல்ஆர்கே வைப்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் கிடைக்க முருகப்பெருமானை வணங்கி, ஷண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தோய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்ன ஷண்முக பிரசோதயாத். முருகனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.